Hi friends, welcome to my channel again. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Spigen 3-in-1 wireless power bank இத பத்தி பார்க்க போறோம். இது வந்து 10000 mAh இருக்கிற ஒரு பவர் பேங்க் நான் அமேசான்ல வாங்கி இருந்தேன். சோ வாங்க அன்பாக்சிங் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். பாக்ஸ் ஓபன் பண்ணலாம் வாங்க. மேலே ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க தேங்க் யூ ஃபார் யுவர் ஆர்டர்னு. அதுக்கப்புறம் 2 பாக்ஸ் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு பவர் பேங்க் இருக்குது. அப்புறம் அதோட அக்சசரிஸ் டிபியூ டெக்கு, சார்ஜிங் கேபிள், அப்புறம் சார்ஜிங் டெக்கு கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகுது டெக்கு, அப்படியே பவர் பேங்க்கும் சார்ஜ் ஆகுது. பாருங்கள், உங்களுக்கு தெரியுது. இதுதான் அந்த ஸ்பைஜனோட பாக்ஸு. ஆர்க் பேக் டூயல் போர்ட்டபிள் பவர் பேங்க்னு போட்டிருக்கு. இது நீங்கள் வந்து 3 டைப்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரினா, இதில் இந்த பவர் பேங்க் இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து ஐஃபோன் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பவர் பேங்க் மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி-சியும் யூஎஸ்பி-ஏ போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ்பி-சினா நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஐஃபோனோட சார்ஜிங் கேபிள் இருக்குது இல்லைங்களா, அது வந்து யூஎஸ்பி-சி டு லைட்னிங் கனெக்டர் தானே. ஸோ நீங்கள் இதில் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணால் 20 வாட்ஸில் சார்ஜ் ஆகும். இதே யூஎஸ்பி-ஏ டு லைட்னிங் கனெக்டர்னால் அது வந்து 18 வாட்ஸில் சார்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக பவர் பேங்க்கை வச்சு மட்டும் ஒயர்லெஸ் சார்ஜிங் பண்ணால் 15 வாட்ஸில் சார்ஜ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டாண்டில் வச்சு சார்ஜ் பண்ணாலும் 15 வாட்ஸில் தான் சார்ஜ் ஆகும் ஒயர்லெஸ் சார்ஜு. இப்போ நீங்கள் ஸ்டாண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்டுக்கு வந்து யூஎஸ்பி-சி போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது யூஸ் பண்ணி இந்த ஸ்டாண்டுக்கு நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா பவர் பேங்க் சார்ஜ் ஆகும். அதே சமயம் ஃபோனும் சார்ஜ் ஆகும். நீங்கள் இங்கே ஃபோனை ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா பவர் பேங்க் சார்ஜ் ஆகிட்டு இருக்கும்போது ஃபோன் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் சார்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் தான் பவர் பேங்க் வந்து ஸ்பீடாக சார்ஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த பவர் பேங்க் வந்து ஓரளவுக்கு சார்ஜ் ஆகுது. பட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கண்டிப்பாக இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hours 2 hours பக்கமே ஆச்சு. ஒரு 50% to 80% தான் வந்தது. அந்த 80%க்கு மேலே மூவே ஆக மாட்டேங்குது சார்ஜ். அது என்ன அப்படின்றது தெரியல. நீங்கள் யாராவது இந்த பவர் பேங்க் யூஸ் பண்ணி உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிபியூ டெக். இதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஐஃபோனை வந்து ஹரிசாண்டில் வச்சு ஒரு மூவிஸ் பார்க்கும்போது கூட நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிட்டே அப்படி மூவிஸ் பார்க்கலாம்.
இல்லை வேறு ஏதாவது யூடியூப் பார்த்துக்கிட்டே கூட சார்ஜ் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே வேணாம், எனக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கலாமான்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பவர் பேங்கை இப்போ நீங்கள் ஸ்டாண்டு மாதிரி நீங்கள் வச்சுட்டு பவர் பேங்க் அதில் வச்சுட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணால் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகும். ஒயர்லெஸ் சார்ஜிங் அதில் ஃபோனை வச்சா, ஐஃபோனை வச்சா. இல்லை நீங்கள் சார்ஜ் ஆன் பண்ணல அப்படின்னா பவர் பேங்க் ஆஃபில் தான் இருக்கும். நீங்கள் அந்த பவர் பேங்க்கில் ஒரு பட்டன் இருக்கும், இந்த பட்டன் இருக்கும் பாருங்கள். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும் ஒயர்லெஸ் சார்ஜு. இல்லைனா நீங்கள் ஜாலியாக படம் பார்க்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஸ்க்ரால் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ எந்த சார்ஜ் ஆகாது, ஃபோன் ஹீட் ஆகாது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவர் பேங்க் சார்ஜிங் டைம் அப்படின்னு நான் குறிப்பிட்டு பார்க்கல, பட் எனக்கு தெரிஞ்சு 0% வந்தது. ஒரு 4 to 4 hours எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. பவர் பேங்க் நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு, ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் தருது. இதை பற்றின ஒரு டெடிக்கேட்டட் ரிவ்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியன், அதுக்கப்புறம் வேறு எந்த வீடியோ நான் பேசணும் அப்படின்றதுக்கான கமெண்ட்டும் நீங்கள் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.